தாவீதின் சங்கீதம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். He makes me to lie down on the green pastures. He leads me beside the still water. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். Yea, though I walk through the valley of shadow of death, I fear no evil. For thou art with me, the rod and the staff comforts me. என் சத்துருவுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வடிகிறது. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். Surely goodness and mercy shall follow all the days of my life, தொடரும். and I shall dwell in the house of the Lord forever. ஆமென். வானத்துக்கு நேராக நம்முடைய சத்தியத்தை உயர்த்தி நாம் விசுவாசத்தின் அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, தந்த அருமையான பகுதிக்காக உமக்கு கொடான கொடி நன்றி. விசுவாசிக்கிறவங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ராஜா. விசுவாசிக்கிறவங்க ஆண்டவரே, இந்த வசனம் சொல்லுவது போல எங்களுக்கு நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக உங்க கொடான கொடி நன்றி. விசுவாசிக்கிறவங்க நாங்கள் உண்மை அறிகிற அந்த அறிவுக்கு எங்களை கொண்டு வந்ததுக்காக ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி. விசுவாசிக்கிறவங்க ஆண்டவரே, நீங்க வர அழு வரைக்கும் ஆண்டவரே உடைய வசனத்துக்குள் நாங்கள் தரித்திருக்கிற பிள்ளைகளாக எங்களை வைத்ததுக்காக உங்க கொடான கொடி நன்றி. விசுவாசிக்கிறவங்க நீதி கரத்துள்ள தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நடத்துகிறேன். நாம் உட்கார்ந்து கொள்வோம். நாமத்தில் ஜோபாஸ்டர் செய்தி கொண்டு வருவார். Hallelujah. Hallelujah. Join your hands and give a mighty hand of praise. கரங்களை தட்டி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு நன்றி செலுத்துவோம். It is a joy to be in the presence of God back again. மறுபடியாக தேவனுடைய சமூகத்தில் இருப்பது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். Hallelujah. Hallelujah. I don't know for how many of you, but for me especially, I'm very happy. எத்தனை பேருக்கு உற்சாகமா இருக்குதுன்னு தெரியாது, ஆனா நிச்சயமாக எனக்கு மிகுந்த ஒரு உற்சாகம் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. The Lord is good. கர்த்தர் நல்லவர். He has not failed us. நம்மை அவர் எந்த விஷயத்திலும் நம்மை தோற்கவில்லை. Hallelujah. Hallelujah. The devil comes in threatening us again and again. பாருங்க, பிசாசானவன் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்மை பயமுறுத்தபடியாக அவன் ஒவ்வொரு வாட்டியும் வருகிறான். But God has given us strength and grace to sit in His presence this morning. ஆனால் தேவன் தாமே விசேஷமாக தம்முடைய கிருபையை நமக்கு அழைத்து அவருடைய சமூகத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி. It is not that you use lot of sanitizer, that's why you're sitting today. பாருங்க, நம்ம ஏதோ நம்மளுடைய கைகளை சானிடைசரோ மாஸ்க் போடுகிறதுனால நம்ம தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறோம் அல்ல. Remind that God has unfinished task in your life. That's why He has made you to serve. தேவன் தாமே நம்முடைய வாழ்க்கையை வைத்து இன்னும் अनेक காரியங்களை முடிக்க வேண்டும். அந்த முடிக்கிற வரைக்கும் நம்ம இந்த இடத்துல ஆண்டவர் முடிக்க மாட்டார். Hallelujah. விசுவாசிக்கிறவங்க Hallelujah. Hallelujah. That is the reason you are seated this morning. அந்த ஒரு காரணத்தினால் நாம் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. I gave you 3 prophetical words past years. பாருங்க, கடந்த ஆண்டுல 3 தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை நான் உங்களுக்கு தந்தேன். What are the 3 prophetical words? உங்களுக்கு கவனம் இருந்தா தயவு செய்து சொல்லுங்க. சொல்லுங்க. That means you're not hearing the word of God properly. நாம் अनेक நேரத்துல தேவனுடைய வார்த்தையை நம்முடைய காதுல நாம் கேட்காத இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. Just come, sit, walk and go. நாம் ஏதோ வருகிறோம், கேட்கிறோம், போய் விடுகிறோம். Hallelujah. Hallelujah. Before a God touches this earth, He speaks to the prophets. பாருங்க, இந்த பூமியை தொடுகிறதுக்கு முன்பாக முதலாவது தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களிடத்துல கர்த்தர் பேசுகிறார். Before touching Sodom and Gomorrah, God spoke to Abraham. பாருங்க, சோதம் கோமரா என்ற அந்த பட்டணத்தை தொடுகிறதுக்கு முன்பாக தேவன் தாமே ஆபிரகாமிடத்தில் பேசினார். Hallelujah. Hallelujah. Before touching the people of the Hebrews, God spoke to Noah. பாருங்க, இந்த ஜனங்களை தொடுகிறதுக்கு முன்பாக நோவாவுக்கு ஆண்டவர் வெளிப்பட்டு ஆண்டவர் நோவாவிடத்தில் பேசுகிறார். God would not do something very accidental. ஏதோ தற்செயலாக கர்த்தர் காரியங்களை செய்ய மாட்டார். God speaks to His children
before he brings something. பாருங்க, தேவ மனிதரிடத்துல ஆண்டவர் முதலாக பேசிட்டு பிறகுதான் காரியங்களை அவர் செய்கிறார். The Lord spoke to the church about 3 prophetic words. பாருங்க, சபைக்கு தாமே தேவன் வார்த்தைகளை தந்தார், 3 That வார்த்தைகள். you will lose your identity. முதலாவது விஷயம், நம்முடைய அடையாளத்தை நாம் எழுந்து You விடுவோம். will have financial crisis, the second one. இரண்டாவது, நமக்கு பணத்தின் பிரச்சனைகள் இருக்கும். The third one is you'll have famine for the gospel. பாருங்க, தேவனுடைய வார்த்தைக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு இடைவெளி இருக்கும். As God said, God fulfilled it. ஆனா இந்த 3 வார்த்தையும் தேவனுக்கு கர்த்தர் நிறைவேற்றி இருக்கிறார். Hallelujah. Hallelujah. I was personally shaken when things were happening. பாருங்க, தனிப்பட்ட விதத்துல நானே என்னுடைய ஆவிக்குரிய விஷயத்துல நான் அசைக்கப்பட்டவனாக I காணப்பட்டேன். thought it might take years when God spoke. இந்த வசனங்கள் இது பேசும்போது இது வருஷங்கள் எடுக்கும்னு சொல்லி நான் யூகித்தேன். But I thought it would not be so fast. இந்த நிகழ்வுகள் இவ்வளவு சீக்கிரமாக நடக்கும்னு சொல்லி நான் But எதிர்பார்க்கவில்லை. to God be the glory. ஆனா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. He is still among our church. பாருங்க, சபைகள் மத்தியில தேவனுக்கு கர்த்தர் அசைவாடி And கொண்டிருக்கிறார். especially our church. விசேஷமாக நம்ம சபையில் ஆண்டவர் அசைவாடி Be கொண்டிருக்கிறார். ready for it. நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக ஆயத்தமாக Don't இருக்கிறீர்கள். just be listeners and goers. வெறும் வார்த்தைகளை கேட்டு போகாதபடிக்கு Stand on the word of God. இந்த வார்த்தைகளை நம்முடைய இருதயத்துல நாம் நிற்க கடவோம். Be alert. நிச்சயமாக இந்த நாட்களை விழிப்பாக இருங்கள். And before the year began, we had a 40 days of fasting. இந்த ஆண்டு ஆரம்பத்துல நமக்கு ஒரு 40 நாள் உபவாசம் நாள் இருந்தது. And the Spirit of the Lord spoke again to church. மறுபடியாக தேவ சபைக்கு ஆண்டவர் பேசினார். That there would be many miracles. அநேக அற்புதங்கள் அடையாளத்தை இந்த காலகட்டத்தில் நிச்சயம் ஆண்டவர் செய்வார். God allowed people to purchase new houses. பாருங்க, இந்த மாதிரி நேரத்திலும் அநேக வீடுகளை வாங்க ஆண்டவர் கிருபை தந்தார். In that 40 days of fasting, before the end, 2 people had housewarmings. I went personally with pastor. பாருங்க, இந்த ஆண்டு ஆரம்பத்திலே 2 பேர் வீடை வாங்கி அவருடைய வீட்டுக்கு நாங்கள் பிரவேசிக்க முன்பாக ஜெப கூட்டத்தை வைத்தார்கள். நாங்கள் போனோம். And many people bought 2-wheeler vehicles. அநேக 2 சக்கர வாகனங்களை வாங்கினார்கள். See, when the Spirit of the Lord speaks, பாருங்க, தேவ ஆவியானவர் பேசும்போது you have to accept it. அந்த வார்த்தையில நாம் ஏற்றுக்கொள்கிறவர்களாக மாறணும். A break from faith will spoil your life. பாருங்க, விசுவாசத்தை நாம் உடைக்கும் போது நம்முடைய விசுவாசத்தின் வாழ்க்கை சிதறடிக்கப்படுகிறதா காணப்படும். A faith from God will break the entire life. ஆனா தேவன் தாமே தருகிற அந்த விசுவாசம் நமக்கு எதிரொலியாக காணப்படுகிற எல்லாவற்றையும் ஆண்டவர் அகற்றி There போடுவார். is no predicted life on this earth. இந்த வாழ்க்கை நமக்கு இது ஏற்படுத்தி தரும் சொல்கிற வாழ்க்கை அல்ல. It's a very temporary. இந்த வாழ்க்கை நமக்கு தற்காலிகமாக இருக்கிறது. So walk closer to God again and again. தயவு செய்து நான் கேட்டுக்கொள்கிறேன், தேவனுக்கு முன்பாக இன்னும் அருகாமையில் போக முயற்சி செய்யுங்கள். We are going to look a sermon about what is happening these days. நாம் இந்த காலவேளை ஒரு தலைப்பை பார்க்க கேட்போம். இந்த நாட்களில் என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது? What is this present situation where it is recorded in the Bible? இன்னைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலை வேதத்துல எந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது? These prophecies are already prophesied about this situation. இந்த நாட்களுடைய தீர்க்கதரிசிகள் முன்னவே இதுவைகளெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. Hallelujah. 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 If you have your books, please open your books. உங்களுக்கு உங்களுடைய பைபிள்கள் இருந்தால் தயவு செய்து உங்களுடைய பைபிள்களை திறந்து கொள்ளுங்கள். Even your notebooks, notes. உங்களுடைய நோட்ஸ் எடுத்துக் கொள்ளுங்கள். Please take a pen. ஒரு பெண்ணும் எடுத்துக் கொள்ளுங்கள். Hallelujah. I want everyone to be alert. நீங்க எல்லோருமே ஆண்டுடைய செய்தி கேட்கணுமாக நான் வாஞ்சிக்கிறேன். The book of Amos, ஆமோசின் புஸ்தகம் chapter 8, 8ஆம் அதிகாரம் verse 3. 3ஆம் வசனத்தை தியானிக்க கேட்பாங்க. It says the songs in the temple will go away. பாருங்க, வேதத்துல சொல்கிறது சபையில ஆலயத்துல இருக்கிற அந்த பாடல்கள் நம்மை விட்டு தூரம் போயிடும். Hallelujah. And the scripture follows, the corpses are so numerous that they are thrown away. பாருங்க, நம்ம அந்த மரணம் கூட அவர்கள் எவ்வளவு அலட்சியமாக செய்வார்கள், அவைகள் எல்லாம் தூக்கி வெளியே விசிறடிப்பார்கள். Now can anyone read it? வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அந்த நாளிலே தேவ ஆலயத்தின் பாட்டுகள் அலறுதல்களாக மாறும். எல்லா இடத்திலும் திரளான பிரேதங்கள் புலம்பல் இல்லாமலே என்ன எரித்து விடப்படும் என்று கர்த்தராகிய ஆண்டவர்
சொல்லுகிறார். This is the Lord himself is telling. பாருங்க, இது கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. The Lord is saying that there will not be any songs sung in the church. பாருங்க, சபையில ஆராதனை இருக்காத ஒரு நேரம் வரும். There will be numerous people who will die even they will not have time to bury for them. அநேக ஜனங்கள் மரித்து போவார்களாம். ஆனா அந்த மரணத்தின் சடல்களை கொண்டு போயிட்டு அடக்கம் செய்ய கூட முடியாத பட்சத்துக்கு போவோம். This is already done. இந்த நிகழ்வுகள் இது உண்மையாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தின் நேரத்துல நடந்தது. It's done. அது நடந்தது. Who the Lord is telling, it's going to happen. It's done. பாருங்க, இந்த வசனம் கர்த்தர் சொல்கிறார். ஆனா இந்த காரியம் இந்த நாட்கள்ல என்ன இருக்குதுங்க, நடந்திருக்குது. Two things have done. Mark it. Two things have done. ரெண்டு காரியத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. There is no songs in the church. பாருங்க, ஏற்கனவே சொன்னது போல சபைகள் என்ன இல்லைங்க, பாடல் ஆராதனை இல்ல. And there is no people to bury their loved ones. பாருங்க, உங்களுக்கு பிரியமானவர்களை கொண்டு போயிட்டு அடக்கம் பண்ண கூட இன்னைக்கு என்ன இல்லைங்க, ஆட்கள் இல்லாத அளவுக்கு போயிட்டு இருக்கு. Hallelujah. Hallelujah. Let's go for the third one. இன்னொரு காரியத்தை நான் The book வாசிக்கிறேன். of Amos. ஆமோஸ் புத்தகம் Chapter 8. 8ஆம் அதிகாரம் Verse 8. 8வது வசனத்தை It வாசிக்கிறேன். says the earth will shake. பாருங்க, பூமி அதிரும். The earth will shake. பூமி அதிரும். Read it, sister, brother. இது நிமித்தம் தேசம் அதிரவும், தேசம் அதிரவும், அதன் குடிகள் எல்லாம் அதனுடைய குடிகள் எல்லாம் துக்கிக்கவும், துக்கிக்கவும், எங்கும் எங்கும் நதிகளாய் நதிகளாய் புரண்டோடவும், புரண்டு ஓடவும், எகிப்தின் ஆற்று வெள்ளத்தைப் போல எகிப்தின் ஆற்று வெள்ளத்தை போல அடித்து அடித்து, பெருவெள்ளமாகவும் வேண்டாமோ. பாருங்க, பெரு வெள்ளமாக வேண்டாமோ. Hallelujah. Hallelujah. The nations have been shaken. பாருங்க, இன்னைக்கு இருக்கிற தேசங்கள் என்ன இருக்குது பாத்தீங்கன்னா, அசைக்கப்பட்டிருக்கிறது. Every nation on this planet is being shaken. பூமியில இருக்கிற ஒவ்வொரு தேசங்களும் இந்த சூழ்நிலையின் மூலமாக அசைக்கப்பட்டிருக்கு. You go to any part of the continent of this world. பாருங்க, நீங்க எந்த தேசத்துக்கு கண்டத்துக்கு நீங்க போனாலும் It கூட is shaking and shaking and shaking. எல்லாருமே அசைக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். Countries of the countries are boycotting the neighbor countries to enter into their countries. இந்த தேசத்துக்காரர் மற்ற தேசத்துக்காரர்களை ஊர்ல சேர்க்காமல் அவர்கள் வராதீங்க, நீங்க அங்கே இருங்கன்னு சொல்லுற அளவுக்கு மாறிட்டு. Not about nations but cities and towns and states, it has become like that. பாருங்க, நகரமும் பட்டணமும் கிராமங்கள் மத்தியில கூட இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. How many of you heard and experienced this? இந்த செய்திகளை எத்தனை பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? நியூஸ் சேனல் மூலமா, உங்களோட நண்பர்கள் மூலமாக, சிநேகிதர்கள் மூலமாக. That we can't enter to the next state. மத்த ஸ்டேட்டுக்கு கூட நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, உள்ள பிரவேசிக்க முடியாது. Curfews are put. எல்லா இடத்துலயும் கர்ஃபியூ There is போட்டுருக்காங்க. no international flights. இன்டர்நேஷனல் ஃளைட் எதுவுமே இல்ல. Because the earth is being shaken. இந்த பூமியா வேதம் சொல்கிறது போல அசைக்கப்பட்டிருக்கிறது. The prophecy is being fulfilled. இந்த வார்த்தை தீர்க்கதரிசனமாக உரைக்கப்பட்ட வார்த்தை நிறைவேறிக் Now கொண்டிருக்கிறது. there is no celebrations of festivals. பாருங்க, இந்த நாட்கள் எப்படி இருக்குதுன்னா, யாருமே கொண்டாட முடியாத அளவுக்கு மாறிவிட்டது. All the festivals have become very sad. எல்லா பண்டிகைகளும் ரொம்ப துக்கமாக Our மாறிக்கொண்டிருக்கிறது. last day Easter we could not celebrate. கடந்த ஆண்டுடைய ஈஸ்டர் ஆராதனை நம்மளே என்ன பண்ண முடியலைங்க, நாம் அதை கொண்டாட We முடியவில்லை. could not celebrate the Christmas children's program. நம்முடைய சிறு பிள்ளைகளுடைய ஊழியம் கூட என்ன ஆயிடுச்சுங்க, செய்ய முடியாத அளவுக்கு We போய்விட்டது. could not celebrate even Christmas properly. கிறிஸ்துமஸ் கூட எங்க பயமா ஏதோ செய்து கொண்டிருந்தோம். We could not celebrate the New Year night. நம்ம நியூ இயர் ஆன்லைன் பிரேயர் நைட் சர்வீஸும் செய்ய முடியவில்லை. This year 2020, even the Easter we could not celebrate properly. பாருங்க, இந்த ஈஸ்டர்ல கூட 2021ல நமக்கு ரொம்ப கடினமாக இருந்தது. The book of Amos 8:10 says again, can anyone read it? ஆமோஸின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்துக்கொண்டு வாசிங்க. உங்கள் பண்டிகைகளை உங்கள் பண்டிகைகளை துக்கிப்பாகவும், துக்கிப்பாகவும், உங்கள் பாட்டுகளை எல்லாம் உங்கள் பாட்டுகள் எல்லாம் புலம்பலாகவும் மாறப்பண்ணி, புலமாக மாற மாறப்பண்ணி, மாற பண்ணேன். சகல அசைகளிலும் சகல அசைவுகளையும் இரட்டையையும் ரெட்டையையும் சகல தலைகளிலும் சகல தலைகளையும் கொட்டையையும் அறிவித்து, கொட்டையாக வரிவித்து, கொட்டையையும் அறிவித்து, கொட்டையாக மொட்டையாக வரிவித்து, அவருடைய துக்கிப்பை அவருடைய துக்கிப்பை ஒரே பிள்ளைக்காக துக்கிக்கிற துக்கிப்புக்கு சமானமாக்கி, துக்கிக்கிற துக்கிக்கு சமமாக மாத்தி, அவருடைய முடிவை கசப்பான நாளாக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் கசப்பான நாளாக மாற்றுவேன் என்று கர்த்தராகிய
ஆண்டவர் சொல்லுகிறார். No celebrations. பாருங்க, நமக்கு எங்கேயுமே கொண்டாடுவது கூட இல்ல. All bitter days ahead for us. வரப்போகிற நாட்கள் இன்னும் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா துக்கிக்கிற நாட்கள் இருக்கு. Already we are in the bitter days. ஏற்கனவே துக்கத்துல தான் இருக்கிறோம். No celebrations. எங்கேயும் வெளியே போக முடியாது, நமக்கு கொண்டாட்டம் இல்ல, There is no joy. சந்தோஷம் இல்லை, There is no abundance. நமக்கு அபிவிருத்தி இல்லை, No freedom. நமக்கு சுதந்திரம் இல்லை, No freedom of speech. நாம் பேச கூட சுதந்திரம் But கிடையாது. bitter days after bitter days. பாருங்க, இன்னும் தீங்கு நாட்கள் நமக்கு முன்பாக, கசப்பான நாட்கள் இருக்கிறது. Prophecies are fulfilling it and fulfilled. தேவனுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் உரைக்கப்பட்டது, அது இந்த நாட்களை நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. You can't celebrate anything. இந்த நாட்களை எதுவுமே சுதந்திரமாக நாம் செய்ய Whatever you முடியாது. invested, you planned it, everything is vanity. நமக்கு ஒரு அநேக யோசனைகளும் அநேக காரியங்களை நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ண நாம் யோசித்தோம். ஆனா இந்த நாட்கள் அது செய்ய முடியாத I நிலைமையில் know போயிட்டோம். days of 23rd or 24th of Christmas, how it used to be. யோசித்து பாருங்க, இந்த கிறிஸ்துமஸ் வருகிற நாட்கள் 23, 24 தேதியில வீடுகளிலும் வீதிகளிலும் எவ்வளவு ஒரு சந்தோஷம், ஆர்ப்பாட்டம் இருந்தது. How much joy and abundance we have seen those days. அந்த நாட்களை நாம் கண்காட்சிகளாக நாம் பார்த்திருக்கிறோம். Now those things have been vanishing after vanishing. பாருங்க, ஆனா இந்த இருக்கிற சூழலின் மத்தியிலே அவைகளை நாம் சுதந்திரமாக நாம் செய்ய முடியாத நிலைப்பாடு This போயிருக்கிறோம். is God himself prophesied through his servants. பாருங்க, தேவன் தாமே தன்னுடைய தீர்க்கதரிசி மூலமாக இந்த வார்த்தைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. As the Lord spoke 2 years back that there will be a famine for the gospel. 2 ஆண்டுக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தைக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு பங்கம் வரும்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். And it happened. இன்றைக்கு அதே போல் நடந்து கொண்டிருக்கிறது. Now the next future days, வரப்போகிற நாட்கள் there will be more. இன்னும் அதிகமாக மாறும். There will be a famine back again for the true gospel. தேவனுடைய செய்திக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் ஒரு பெரிய ஒரு பிரளை வருங்க. There will be a lot of gospels. நிச்சயமாக அநேக சுவிசேஷங்கள் வரலாம். Prosperity gospel. பாருங்க, நீங்க அபிவிருத்தியாக மாறுவீங்க, Self-proclaiming gospels. சுயமாக நீங்க நல்லா இருப்பீங்கன்னு You will சொல்றாங்க. have 2 cars. Gospel also will come. 2 வாகனத்தை நீங்க வாங்குற அளவுக்கு கூட So காஸ்பல் God வரும். is opening heaven and he is coming down. Gospel will come. அந்த மாதிரி வானம் திறந்து கர்த்தர் இறங்கி வருகிறார் என்ற சுவிசேஷமும் வரும். Black is turning to be white. கருப்பா இருக்கிறது வெள்ளியாக மாறுகிறது White சொல்றது. is turning to be black. வெள்ளியா இருக்கிறது கருப்பா Now மாறிக்கொண்டிருக்கிறது dead will சொல்லுவாங்க. be raised. மரித்தவங்க இப்ப எழும்ப போறாங்கன்னு சொல்லுவாங்க. What is profit for the Bible? இது மூலமாக தேவனுடைய வசனத்துக்கு என்ன லாபம்? Hallelujah. That God is telling. ஆனா கர்த்தர் சொல்றார், I'll bring more famine for the word of God. இன்னும் அதிகமாக தேவனுடைய வார்த்தை நமக்கு கிடைக்காதபடிக்கு தடை செய்யப்படுகிற ஒரு நாட்கள் The வரும். book of Amos, ஆமோசின் புத்தகம் chapter 8, 8ஆம் அதிகாரம் verse 11 and 12. 11ஆம் வசனத்தையும் 12ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்பாங்க. இதோ நான் இதோ நான் தேசத்தின் மேல் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். பஞ்சத்தை அனுப்புகிற நாட்கள் வரும். ஆகார குறைவினால் ஆகாரத்தின் குறைவினால் உண்டாகிய பஞ்சமல்ல, உண்டாகுகிற பஞ்சம். என்ன பஞ்சம் இல்லைங்களா? ஆகாரத்தின் குறைவினால் உண்டாகுகிற பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. உண்டாகுகிற தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் என்னங்களா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்பீங்களா? பாருங்க, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகி ஆண்டவரே சொல்லுகிறார். இப்ப 12க்கு போவாங்க. அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரத்தை தொடங்கி மறு சமுத்திரம் மற்றும் வட திசை தொடங்கி கீழ் திசை மற்றும் அலைந்து திரிந்தும் அவர்கள் கண்டறிய மாட்டார் என்று போவார்கள். கண்டறியாமல் போவார்கள். Hallelujah. Hallelujah. What a dangerous day. பாருங்க, இந்த வசனம் வாசிக்கும்போது என்ன மாதிரி பயங்கர நாட்கள் நமக்கு முன்பாக What இருக்குது. the days are approaching before us. நமக்கு முன்பாக இப்படிப்பட்ட நாட்கள் வரப்போகுது. Already half has been fulfilled. ஏற்கனவே இந்த வசனத்துல பாதி நிறைவேறி கொண்டு இருக்குது. More half is pending. இன்னும் பாதி இருக்குது. It is not very far. இந்த நாட்கள் ரொம்ப தூரமா இருக்குன்னு It சொல்ல will be மாட்டேன்.
maybe tomorrow or next week or maybe the following weeks. சொல்ல போனா ஒருவேளை நாளைக்கும் இருக்கலாம், மறு வாரமும் இருக்கலாம், மறு மாதமும் இருக்கலாம். இந்த வார்த்தைகள் ஆண்டவர் நிறைவேற்றுவார். Church, be ready for it. சபையானது மறுபடியாக சொல்ற திரு வசனத்துக்கு நீங்கள் ஆயத்தமாயிருங்க. Don't have the old fashion. பழைய சுபாவம், பழைய குணமுள்ளவர்களாக நீங்க Don't இருக்காதீங்க. walk in the old faith. பழைய விசுவாசத்திலும் பழைய God is கிருபையிலும் not நடக்காதீங்க. going to see that. அந்த பழைய காரியத்தை கர்த்தர் You பார்க்க might மாட்டார். go and sit in any congregation, no problem for நீங்க me. எந்த சபையில வேணாலும் நீங்க போய் உட்கார்ந்துட்டு வரலாங்க. But இது this word பிரச்சனை of இல்லை. God will not be preached. ஆனா இந்த தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படாது. They will not preach it. அது பிரசங்கிக்க They மாட்டாங்க. will see your pocket and they will preach. உங்களுடைய பாக்கெட்டை பார்த்து They'll பிரசங்கிப்பாங்க. say God is still working on you. உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இன்னும் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. God will never work unless you respond to His word. பாருங்க, நீங்கள் ஆண்டுடைய வார்த்தைக்கு நீங்கள் செயல்படாத தவிர தேவனுக்கு கர்த்தர் செயல்படுவார் நீங்க எதிர்பார்க்காது. In 2008, I fasted almost 100 days. பாருங்க, நாங்க வந்துட்டு 2018 ஆண்டுல வந்துட்டு 8 years. நம்ம 100 நாட்கள் உபவாசம் இருந்தோம். And 2019, I fasted for 160 days non-stop. 2019 வந்துட்டு 165 நாட்கள் உபவாசம் இருந்தோம். And 2020, I believe we fasted for 175 days. 2020 175 நாட்கள் உபவாசம் We இருந்தோம். were praying to God. நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். What is your word, God? ஆண்டவரே, வரப்போகிற நாட்கள் எப்படி இருக்க போது எங்களுக்கு வெளிப்படுத்து. What do you want to speak to your children? உங்களுடைய ஜனங்களுக்கு என்ன வார்த்தையில நீங்க தரணும்னு சொல்லி Many people வெளிப்படுத்து. mocked us. ஆனா அநேகர் சொன்னாங்க, நான் இவ்வளவு நாள் இவங்க பைத்தியக்காரத்தனமா உபவாசம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே. But to hear the word of God, one word. அந்த தேவனுடைய வார்த்தையை, செய்தியை கேட்க நம்ம ஆண்டுடைய சமூகத்துல காத்திருக்கோம். We need to be mad for God. தேவனுக்காக பைத்தியமாக மாறணும். We need to be prepared for God. தேவனுக்கு முன்பாக ஆயத்தமாக மாறணும். We need to stand on the word of God. தேவனுடைய வார்த்தையில் நிலைக்கொள்ளவனமாக மாறணும். Hallelujah. Hallelujah. I'll tell you a secret. நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல If வாஞ்சிக்கிறேன். Jesus really want to work in your life, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு பயன்படுத்தணும் நீங்கள் வாஞ்சித்தால், God really wants to work in your life, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு பயன்படுத்தணும் நீங்க வாஞ்சித்தால், you should stand on His word. அவருடைய வார்த்தையில நீங்கள் When நிலைக்கொள்ளுங்கள். heaven He sees is my word is in His life. பாருங்க, தேவன் உடைய வாழ்க்கையில பரலோகத்துல என்ன பார்க்கிறார் தெரியுங்களா? அவர் சொன்ன வார்த்தையோட இருதயத்துல இருக்குதா இல்லையான்னு தான் பார்க்கிறார். If your heart is empty, உங்களுடைய இருதயம் வெறுமையாக காலியாக இருந்தால், and if His word is not in your heart, தேவனுடைய திருவசனம் உங்களுடைய இருதயத்துல இல்லைன்னு சொன்னால், even God cannot work. கர்த்தர் பரலோகத்துல இருந்து கூட வேலை செய்ய முடியாது. It is an open secret and open revelation from God Himself. தேவன் தாமே தருகிற பயங்கரமான ஒரு வெளிப்பாடாக காணப்படுகிறது. Hallelujah. Hallelujah. Because He dwells in His word, the Bible says. வேதம் சொல்றது, அவர் வார்த்தை கொண்டு அவர் வார்த்தையில் அவர் வாசம் செய்கிறார். His words are life and action. அவருடைய வார்த்தை மனுஷனுக்கு ஜீவனும் அது அவருடைய கண்களுக்கு முன்பாக ஒளியாக When we காணப்படுகிறது. hold into the word of God, தேவனுடைய வார்த்தையை நாம் பிடித்துக் கொள்ளும் He போது, can't fail His own words, the Bible says. தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் நமக்கு ஏமாற்றத்தை கொண்டு வராதுன்னு சொல்லி வேதம் He சொல்கிறது. cannot neglect His word. அவர் சொன்ன வார்த்தை அவர் புறமாக தள்ளமாட்டார். We have to hold on to that word very strongly. அவர் சொன்ன வார்த்தை உறுதியாக நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். But that word has to be read with righteousness. இந்த தேவனுடைய வசனத்தை ஏதோ தானமாக வாசிக்காமல் தேவ நீதியோட வாசிக்க கற்றுக்கொள்ளணும். Hallelujah. Hallelujah. This word has to be read like submission. இந்த வார்த்தையை நான் உமக்கு முற்றிலும் அர்ப்பணிக்கிறேன்ற அளவுக்கு வேதத்தை வாசிக்கிறேன். This word has to be read like repentance. இந்த வேதத்தை எப்படி வாசிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா, நான் மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை உமக்கு முன்பாக கோரமாக பாவமாக காணப்படுகிறது. இந்த திருவசனத்தின் மூலமாக என்னை நான் சமர்ப்பணமாக அர்ப்பணிக்கிறேன். Today we are reading His word like stories. இன்றைக்கு திருவசனத்தை எப்படி வாசிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு கதையை போல வாசித்துக் கொண்டு போகிறோம். We are memorizing chapters after chapters. இன்னைக்கு இருக்கிற ஒரு யுக்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, திருவசனத்தை நாம் அநேகமாக நம் தலையில ஏற்றிக்கொள்கிறோம், மெமரி வேர்ஸ் போல. But that will not make God to operate your life. பாருங்க, மெமரி வேர்ஸ் கத்துக்கிறதுனால தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுவார் அல்ல. You have to ask that word with righteousness. இந்த வார்த்தையை தேவன் நீதியின் மூலமாக எடுத்துக்கொள்ளவர்களாக கேட்கணுங்க. God, give me righteousness, God. ஆண்டவரே, எனக்கு நீதியின் வாழ்க்கை தாங்க. God, give me righteousness, God. எனக்கு நீதியை தாங்க ஆண்டவரே. Give me that righteousness so that I can understand this word. ஆண்டவரே, என்ன நீதி உள்ளவனாக நீங்க மாத்துனீங்கன்னா இந்த திருவசனத்தை நான் முற்றிலும் நான் அங்கீகரித்துக் கொள்வேன். Then God will establish that word. The Bible says. தேவன் தாமே அவருடைய வார்த்தை கொண்டு அவர் ஸ்தாபிப்பார்.
Hallelujah. Hallelujah. Let's go another word. இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். The young people fall unconscious பாருங்க, வாலிபர் கூட மயக்கப்பட்டு கீழே விழுந்து when விடுவார்கள். they are very young. அவர்கள் வாலிபர் நாட்களில் கூட. The book of Amos chapter 8 verse 13. அந்நாளிலே அந்த நாளிலே சௌந்தரியம் உள்ள கன்னிகைகளும் சௌந்தரியம் உள்ள கன்னிகைகளையும் வாலிபரும் தாகத்தினால் சோர்ந்து போவார்கள். Thank you, sister. What they do? They become unconscious. பாருங்க, அவர்கள் சோர்ந்து போய் விடுவார்கள். So unconscious means death. பாருங்க, அந்த சோர்ந்து போயிடுவார்னா அவர்களுடைய வாழ்க்கையில் மரண மிருத்யு வரும். I've seen many young people being into the rest. பாருங்க, இந்த நாட்கள்ல இந்த செகண்ட் இந்த வேவ்ல அநேக வாலிபர்கள் மரித்து போயிருக்கிற காட்சி நம் நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தெரிந்து கொண்டோம். I was very shocked. நமக்குள்ளே ஒரு ஆச்சரியம். Oh, how could it happen? வெறும் வந்துட்டு வயதானவர்கள் தான் இது தொடர்ந்து சொன்னாங்க, ஆனா இப்பொழுது வாலிபர்கள் கூட இதுல போய் சிக்கி இருக்கிறார்களே. Scripture says that they will go into unconsciousness. ஆனா வேதம் சொல்றது அவர்களும் இடறி விழுவாங்க, கீழே விழுந்து விடுவாங்க. Hallelujah. Hallelujah. The prophecies have been fulfilled. தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட வார்த்தைகள் இந்த நாட்களில் நிறைவேறிக் கொண்டிருக்கு. Hallelujah. Hallelujah. Now there is no celebrations of festival as I told you. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுது எந்த செலிப்ரேஷன்ஸ் ஃபெஸ்டிவல் இல்லைங்க. Now even the marriages are not being celebrated. இன்னைக்கு திருமணத்தின் நிகழ்வு கூட அதே போல நடந்து கொண்டிருக்கு. The book of Jeremiah, எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் chapter 16, 16ஆம் அதிகாரம் verse 9. 9வது வசனம். 16:9. ஏனெனில் இதோ இவ்விடத்திலே நான் உங்கள் கண்களுக்கு முன்பாகவும் உங்களுடைய நாட்களிலுமே சந்தோஷத்தின் சத்தத்தையும் மணவாளின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் ஓய பண்ணுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. The marriages பாருங்க, திருமணம் will not be celebrated. அது வந்துட்டு கொண்டாட முடியாத அளவுக்கு போய்விடும். Even the governments have put norms. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதே போல அரசாங்கம் கூட வெறும் லிமிட் ஆட்கள் தான் வரணும்னு சொல்லி போட்டுருக்காங்க. Not more than 50. ஒரு 50 பேர் இல்ல, or not more than 100. ஒரு 100 பேருக்கு மேல Maybe இல்ல. not more than 20 also sometimes will happen like that. சில நேரத்துல 20 பேர் கூட வைத்து திருமணம் ஆயிருக்கிறது. Some people did bride and groom family 2 to 4. இன்னைக்கு இருந்த சூழல் மத்தியில நாங்க நியூஸ் மூலமாக ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தெரிந்து கொண்ட விஷயம், அப்பா அம்மாவும் பொண்ணு வீட்டு அப்பா அம்மாவும் பையன் வீட்டு அப்பா அம்மா வச்சு என்ன பண்றாங்க, 4 பேரு திருமணத்தை முடிச்சுட்டு போயிட்டாங்க. See, they are so interested in setting a future for their children. பாருங்க, இன்னைக்கு என்னமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையை எப்படி ஆகிலும் அவங்களை சேர்த்து விடணும்னு சொல்ற அந்த எண்ணத்துக்கு போயிட்டாங்க. You don't set a future for your children. நீங்க அதே போல உங்களுடைய எண்ணங்களை பிள்ளைங்க மேல வைக்காதீர்கள். Prepare your children for the future. ஆனா வரப்போகிற தலைமுறைக்கு உங்களுடைய பிள்ளைங்களை ஆயத்தப்படுத்துங்க. Are you able to understand? நான் சொன்ன வார்த்தை உங்களுக்கு புரிந்ததா? You don't set a future for your children. நீங்க உங்களுடைய பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்காதீங்க. Train your child that he will face the future. ஆனா வரப்போகிற நாள் பயங்கரமான நாளுக்கு உங்களுடைய பிள்ளைங்களை ஆயத்தப்படுத்தவனவா நான் கேட்டுக்கொள்கிறேன். No matter how the situation and the future is. வரப்போகிற நாட்கள் எப்படி இருக்க போது எனக்கு தெரியாது. Train them. ஆனா இன்னைக்கு அவர்கள் நீங்க நல்லா கற்றுக் கொடுங்க. They will face it. ஆனா நிச்சயமா அந்த நாள் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, தைரியமாக சந்திப்பார்கள் விசுவாசிக்கிறவங்க. Hallelujah. Hallelujah. The prophecy is fulfilled. இந்த தீர்க்கதரிசனத்தின் வார்த்தையும் ஆண்டவர் நிறைவேற்றி இருக்கிறார். Marriages are not being celebrated. இன்னைக்கு திருமணத்தின் வைபவங்களும் இன்னைக்கு கொண்டாட முடியாத நிலைக்கு போயிருக்கு. Now the interesting part. ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு People பார்க்கிறோம். will die with a deadly disease. இன்றைக்கு வேதம் சொல்றது போல இன்னைக்கு காணப்படுவது போல பயங்கரமான கொள்ளை நோயின் மூலமாக ஜனங்கள் மிருத்யு அடைவார்கள். The book of Jeremiah chapter 16. பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 16ஆம் அதிகாரம் verse 4. 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். Anyone read it loudly? மகா கொடிய வியாதிகளால் சாவார்கள். என்ன உங்க மறுபடி வாசிப்பீங்களா? பாருங்க, மகா கொடிய வியாதிகளால் சாவார்கள், அவர்களுக்காக புலம்புவார்கள், அவர்களை அடக்கம் பண்ணுவார்களும் இல்லை. போதுங்க சகோதரியே.
The scripture says வேதம் சொல்லுது people will die with a deadly disease. பயங்கரமான ஒரு கொடிய வியாதியில ஜனங்கள் என்ன ஆவாங்களா? மிருத்யு அடைவாங்க, சாவாங்க. What is this corona is all about? இன்னைக்கு இருக்கிற இந்த பேண்டமிக் நேரத்துல என்னங்க இதெல்லாம்? Deadly disease. இது பயங்கரமான ஒரு கொள்ளை நோய். People are dying. எங்க பார்த்தாலும் மரித்துக் கொண்டிருக்கிறாங்க. People are dying everywhere. எல்லா இடத்திலும் மரித்துக் You go to கொண்டிருக்கிறாங்க. any news channel. எந்த செய்தி சேனல் ஓபன் பண்ணாலும் மரணம், Death. மரணம், Death. மரணம். We are bored of hearing death after death. இந்த மரணத்தின் செய்தியை கேட்டு 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 நமக்கே என்ன இருக்குங்க? சீ போன்ற அளவுக்கு செய்தி இதாயிட்டு இருக்கு. The Bible prophecies are fulfilled. ஆனா வேதத்தின் தீர்க்க தரிசனத்தின் வார்த்தையை கர்த்தர் என்ன செய்திருக்கிறாங்க? நிறைவேற்றிக் The கொண்டிருக்கிறார். same Jeremiah 16:14 says that they will be not able to mourn for even for the dead people. பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆதலால் இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இஸ்ரவேலின் புத்திரரை No. Chapter 16 verse 4. ஓகே 16:4 மகா கொடிய வியாதிகளால் ஆஹா சாவார்கள், அவர்களுக்காக புலம்புவார்கள், அவர்களை அடக்கம் பண்ணுவாரும் இல்லை. ஆஹா. Thank you, sister. There will be no people even to bury them. பாருங்க, யாரும் அடக்கம் பண்ண கூட யாரும் இருக்க மாட்டாங்க. There will not be people to cry for them. அவர்களுக்காக அழுகை செலுத்தவும் யாரும் இருக்க மாட்டாங்க. My uncle passed away. என்னுடைய சொந்த தாய் மாமா இறந்து I போயிட்டாங்க. was not able to go. அவரு போய் பார்க்கவும் அடக்கம் பண்றது கூட போக முடியல. My cousin passed away same time. என்னுடைய இன்னொரு அத்தை பையனும் இறந்து போயிட்டான். I was not able to go. அங்க போய் பார்க்கவும் முடியல. My cousin with his brother-in-law passed away. என்னுடைய இன்னொரு சகோதரன் அவரும் மரித்து போனாரு. They was not able to go. அங்கேயும் போய் பார்க்க முடியல. Hallelujah. Hallelujah. They were just in their 40s, early 40s. எல்லாம் 40, 42 அந்த மாதிரி வயசுல They எல்லாம் passed away. மரித்து போனாங்க. I was not able to go. ஆனா போய் பார்க்க The முடியல. scripture proves ஆனா வேதம் that சொல்லுகிறது you can't mourn for them. அவர்களுக்காக நம்ம போய் என்ன பண்ண முடியாதுங்க? துக்கத்தை கூட நம்ம வெளிப்படுத்த We முடியும். can't be a part of them. அவங்க போயிட்டு ஏதாவது நம்ம செய்ய முடியாதா? And same chapter 16 verse 5, can you read it, sister? 16:5 சிஸ்டர். ஆகையால் நீ துக்க வீட்டில் நீ துக்க வீட்டில் பிரவேசியாமலும் பிரவேசியாமலும் புலம்ப போகாமலும் அவர்களுக்கு பரிதபிக்காமலும் இருப்பாயாக என்று கர்த்தர் என்ன பண்றாருங்களா? பாருங்க வார்த்தை. God said. கர்த்தரே சொல்லிட்டார். You can't go. Even I could not go even till today. ஆமா, இதுவரைக்கும் அவங்கள போய் பார்க்கவும் முடியலங்க. Time never permitted me. நேரம் நமக்கு அனுமதி தரல. Situation did not permitted me. சூழ்நிலை நமக்கு அனுமதி My தரல. health was like that situation that time. நம்முடைய சரீரத்தின் பகுதிகளும் அப்படியே இருந்தது. Nothing was allowing me to go into that house. நான் போயிட்டு அந்த வீட்டுக்கு துக்கத்தை செலுத்தலாம்னு கூட போக முடியாது. At least I could have called them. I was not in that state of mind. பாருங்க, அவர்களை விசாரிக்கணும், போன் தான், இதுதான் நமக்கு இருந்த ஒரு அடித்தளம். ஹalleluya. But the Bible prophecies are fulfilled. ஆனா தேவனின் வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாக இந்த நாட்கள செய்திருக்கிறாருங்க, நிறைவேற்றி இருக்கிறார். The big and the old and the small will பாருங்க, die. பெரியவர்களாக இருந்தாலும் சரி, சிறியவர்களாக இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இன்னைக்கு என்ன இருக்குதுங்க? சரிசமமாக இப்படிப்பட்ட ஒரு நேரம் வந்தது. No one will bury them. அவர்களை அடக்கம் செய்ய முடியாத அளவுக்கு The book போய் of Saint Jeremiah chapter 16 verse 6. பாருங்க 16:6 வாசிப்போம். இந்த தேசத்திலே பெரியவரும் சிறியவரும் என்ன பண்ணுவாங்களா? சாவார்கள். அவர்களை